ஹே அமிகோஸ், இது மாம்பழ சீசன் அண்ட் ஆல்ரெடி என் சேனலில் சொன்ன மாதிரி என் வீட்டு மாமரத்தில் நிறைய மாம்பழம் காய்ச்சிருக்கிறதுனால ஸோ எப்படா அதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து திருப்பி கன்வெர்ட் பண்ணலான்றதுக்காகவே சில மாம்பழ ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து மேங்கோ சாகோ கூட என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த தடவை அகெயின் ஒரு மாம்பழ ரெசிபி மேங்கோ சீஸ் கேக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் பேக் பண்ண தேவையில்ல, குக் பண்ண தேவையில்ல, ஸ்டவ்வே பற்ற வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் மிக்சிங்லேயே வந்து இந்த மொத்த ரெசிபியும் முடிஞ்சிடும். ஈஸியாகவும் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, இந்த மேங்கோ சீஸ் கேக்குக்கு பேஸ் லேயருக்காக நான் வந்து நியூட்ரி சாய்ஸ் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். எதனால இந்த பிஸ்கெட் தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் சுகர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே டெசர்ட் தான் செய்ய போகிறதுனால ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சுகர் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுற லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் கேலரிஸும் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் உங்ககிட்ட இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் பிஸ்கெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். எனி டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த க்ரீம் பிஸ்கெட்டோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ட் பிஸ்கெட் லைக் சாக்லேட் பிஸ்கெட், ஸ்ட்ராபெரி பிஸ்கெட், அந்த மாதிரி எல்லாம் ஃப்ளேவர்ட் பிஸ்கெட் இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் பிளெயின் பிஸ்கெட்னா வந்து மாரிகோல்டு இல்லைனா வந்து பிரிட்டானியா அந்த மாதிரி ஃப்ளேவர்டு இல்லாமல் நார்மல் பிஸ்கெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்வேன், டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்தானா நீங்கள் கன்சியூம் பண்ணுற டெசர்ட் லெவலோட கேலரிஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் சுகர் கண்டென்ட்டும் வந்து ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லாமல் இருக்கும். அதனால ஜஸ்ட் கோ ஃபார் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் த பெஸ்ட். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரேண்டமா அந்த மாதிரி உடச்சு போட்டுக்கோங்க. நீங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து கோர்ஸா வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். லைக் வந்து அரைக்கும் போது ஒரு பவுடர் ஃபார்மேட்ல நீங்க அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ணாம நார்மலா பிஸ்கெட்ஸை மட்டும் மிக்சர் கிரைண்டர்ல போட்டு இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட்ல நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக சீஸ் கேக் நம்ம சாப்பிடும்போது ஒரு பேஸ் லேயர் வந்து ஒரு க்ரஸ்ட் லேயர் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பிஸ்கெட் லேயரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி போட போகிறோம். நீங்கள் அரைச்சி எடுத்துட்ட அப்புறம் உங்களோட மிக்சர் வந்து இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நீங்கள் வந்து அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஆகக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக பவுடராக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போதே வந்து லைட்டாக மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட் வந்துடுச்சான்னு பார்த்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பிஸ்கெட் மிக்சரை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து கீ இல்லை பட்டர் இருந்தது அப்படின்னா பட்டரை வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கீ இருந்தானா இதை வந்து நார்மலாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நோ குக்கிங் நோ பேக்கிங்னால நார்மலாக டைரக்ட் நெய்யை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில வீடியோஸில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க மெல்ட் பண்ணி பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. பட் அதுவுமே வந்து நான் எஃபர்ட் ஆஃப் ஈஸி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி பண்ணாலுமே சீஸ் கேக் செம்மையாக தான் வரும். ஜஸ்ட் எடுத்தோடனே மொத்த நெய்யும் வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க. அப்போ மிக்சர் வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து மிக்சர் வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அதனால் நெய்யை வந்து பார்த்து இன்பிட்வீன் கேப்ஸில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். அதாவது ஏற்கனவே பவுடராக இருந்த மிக்சர் வந்து லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது எல்லாமே பைண்ட் ஆகிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து கேர்ஃபுல்லாக வந்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு லேயர் வந்து ரொம்ப ரன்னியாவோ இல்லை ரொம்ப கட்டியாவோ ஆயிடுச்சுன்னா அப்புறம் சீஸ் கேக்கே மொத்தமாக வந்து சொதப்பிடும். அதனால இதை கொஞ்சம் பார்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கணும். நான் வந்து பவுடர் பண்ணதுக்கும் இப்போயும் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இதை செட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மோல்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன லிட் போட்ட கண்டெய்னர் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி போடுற மாதிரி எந்த டப்பா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் இப்போ எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சீஸ் கேக் வந்து பேக்கரியில் வாங்கும்போது அவங்க இந்த மோல்டு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதையே வந்து நான் திருப்பியும் நான் வீட்டில் செய்கிற சீஸ் கேக்குக்கு ஒரு மோல்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி சீஸ் கேக் ஏதாவது வாங்கும்போது ஒரு கண்டெய்னர் கொடுத்தாங்கன்னா அதை ஜஸ்ட் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த பேஸ் லேயர் பிஸ்கெட் மிக்சரை வந்து கீழே இப்படி ஃபில் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபார்ம் பண்ணது வந்து அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். கீழே வந்து இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஸ்பூனால் இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து அப்படியே நல்ல பேஸ்ட் மாதிரி கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஜென்டலாக இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி செட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து நீங்கள் அந்த பவுடர் மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை வந்து இன்னுமே திக்காக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலோ கீழே பேஸ் லேயர் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து வராது.
ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பதமாக நெய்யை விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ் லேயரை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு. பேஸ் லேயர் செட் பண்ணுறது வந்து மோல்டோட பாதியெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இதுக்கு மேலே உள்ள மற்ற லேயர்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பாதி லெவலுக்குலாம் செட் பண்ணாதீங்க. பேஸ் லேயரை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது கூட வந்து மேங்கோ வந்து லேயர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 சின்ன சைஸ் மாம்பழம் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து பெரிய சைஸ் மாம்பழம் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் சூஸ் பண்ணுற மாம்பழம் வந்து ரொம்ப ஃப்ரூட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாலிட் கன்சிஸ்டன்சி ஃப்ரூட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஒரு லேயராக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பழமாக இருந்தானா வந்து அப்படியே மசிஞ்சு போயிடும். ஓரளவுக்கு திக்காக இருக்கும் போது இந்த மாதிரி வந்து ஒரு தின் ஸ்லைசஸாக நம்மளால கட் பண்ண முடியும். இதுக்கு என்ன ப்ரீட் ஆஃப் ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாம்பழம் வெரைட்டி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஆஃப் சீஸ் கேக் வந்து செட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பிஸ்கெட் லேயர் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த, அதாவது ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மேங்கோஸை வந்து இப்படி மேலே வந்து ரேண்டமாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்டு சில வீடியோஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேயர் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் உடனே ரெஃப்ரிஜரேட் பண்ணி 1 ஹார்னு வச்சு எடுப்பாங்க. இதுக்கு மொத்தமாக முடிகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கணக்குக்கு ஒரு 5 to 6 hours ஆச்சு இந்த செஞ்சு முடிக்கிற ப்ராசஸ் இருக்கும். பட் நான் வந்து ஒரு லேயரும் பண்ணிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணலை. ஒரு லேயர் பண்ணி முடிச்சிட்டோன்னே அப்படியே மேலே தான் நான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutesக்குள்ளேயே வந்து மொத்த ரெசிபியுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். செகண்ட் லேயர் ஆஃப் மேங்கோஸ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த மேங்கோ பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து தேர்ட் லேயர் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்போ வந்து இதை ஸ்கூப் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் சங்கி ஃபீல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ரொம்ப பழமான மாம்பழமா சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாலிடாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் லேயர் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுதான் வந்து முக்கியமான லேயர். சீஸ் கேக்குனாவே வந்து சீஸி ஃப்ளேவர் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த தேர்ட் லேயர் சீஸ் லேயருக்காக வந்து இந்த பிளைன் சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து க்ரீம் சீஸ் இதில் சேர்க்கணும். எனக்கு வந்து எனக்கு க்ரீம் சீஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் அந்த சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் தான் இருக்கணும். அதனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை க்ரீம் சீஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒன் திங் இஸ் தட் நீங்கள் ஆட் பண்ணுற சீஸ் வந்து ஃப்ளேவர்டு இல்லாமல் நார்மல் பிளெயின் சீஸாக இருக்க மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிலது வந்து மின்ட் ஃப்ளேவர் இருக்கும், பெப்பர் ஃப்ளேவர் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் சீஸ் ஃப்ளேவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆஃப் சீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து மேங்கோ பியூரி ஒரு 2 மாம்பழம் போல் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட் மாம்பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து நான் அது மாதிரி வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் மாம்பழம் போல் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மேங்கோ பியூரிக்கு வந்து நீங்கள் நல்ல பழுத்த மாம்பழத்தை வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் ஒரு 5 to 6 ஸ்பூன் போல் இந்த சீஸ் மிக்சர் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு சீஸி ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும்னா நீங்கள் 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீஸ் கொஞ்சம் ஓவர் பவர் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 or 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சீஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து பவுடர் சுகர் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போல் பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நார்மல் ஒயிட் சுகரை வந்து நான் அப்படியே மிக்சர் கிரைண்டரில் போட்டு பவுடராக வந்து ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகரா அப்படின்னு பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா செய்கிறது வந்து டெசர்ட்னால கண்டிப்பாக வந்து ஸ்வீட்னஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு சீப் மீல் டேக்கு ஒரு 1 பைட் நீங்கள் ஸ்கூப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாம்பழத்தோட ஸ்வீட்னஸே வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட மாம்பழத்தோட டேஸ்ட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட மாம்பழம் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுகர் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மாம்பழமே வந்து ஓவர் ஸ்வீட்னஸாக இருக்கும்போது அப்போ சுகர் வந்து 3 ஸ்பூன்ஸ் போல் நீங்கள் ஆட் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினான விஷயம் வந்து சீஸ் வந்து சீக்கிரமாக வந்து பிளெண்ட் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகி எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், க்ரீம் சீஸ் எடுத்தாலும் சரி, சீஸ் பிரெட் எடுத்தாலும் சரி, ஃப்ளேவர் சீஸ் எடுக்காதீங்க. அண்டு சில சீஸில் வந்து சால்டட் சீஸும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சால்டட் சீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் ஃப்ளேவர்டாக வந்து இதில் எடுத்துக்கிட்டாவே கரெக்டாக இருக்கும். இப்போ சீஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட கலர் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா க்யூப்ஸாக மேங்கோஸ், அதை வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எகைன் வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும்.
அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து க்யூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மேங்கோஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாம்பழம் வந்து ஜூஸ் ஆகிடும். நமக்கு வந்து கடிச்சு சாப்பிட்ற அந்த இதுக்கு மாம்பழம் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து மாம்பழம் க்யூப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக ஒரு 2-3 மிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம தேர்ட் லேயர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஏற்கனவே பேஸ் லேயர் பிஸ்கெட் இருக்குது, மேலே வந்து தின் ஸ்லைசஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது. இது கூடவே வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண சீஸி மேங்கோ பியூரி இந்த மிக்சரை வந்து தேர்ட் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வரைக்கும் எதையுமே வந்து நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு லேயர் நான் ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் ஃபில் பண்ணி அப்படியே வெளியே தான் வச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு லேயர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இப்படி ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணாவே வந்து நார்மலாக சீஸ் கேக் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். ஃபில் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி லைட்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் லேயருக்கு வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மேங்கோ பியூரி பேஸ்ட், அதாவது மாம்பழத்தை மட்டும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபோர்த் லேயராக வந்து மேலே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ மேங்கோ சீஸ் கேக்கோட 4 லேயர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் லேயர்ஸ் இருக்குது. கீழே பிஸ்காஃப் லேயர் இருக்கு, அண்ட் நடுவில் வந்து ஒரு தின் ஃப்ரூட் லேயர் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம பண்ண சீஸ் கேக் லேயர் ஒரு ஒயிட்டிஷ் எல்லோ கலரில் இருக்குது. அதுக்கு மேலே டார்க் எல்லோ கலரில் வந்து நம்ம பண்ண அந்த மேங்கோ பியூரியும் இருக்குது. 4 லேயர்ஸ் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் அவ்வளோதான். மோல்டை வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிக்சருக்கும் இப்போ வந்து இருக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். லேயர்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அலைன் ஆயிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளியராக வந்து அந்த கலர்ஸ் தெரிஞ்சிருக்காது. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு லேயர்ஸுக்கும் வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அதாவது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் மேங்கோ ஸ்லைசஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொஞ்சமாக வந்து கார்டமம் பவுடர் இருந்தது, அதை அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டு சும்மா வந்து அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். நல்ல சூப்பர் டெலிஷியஸான ஒரு மேங்கோ சீஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஆக்சுவலி மூடே இல்லை. இது வந்து அழகாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்கூப் பண்ணி இதை கெடுக்கணுமா அப்படின்ற லெவலுக்கு இது பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாமான்னு தோணுச்சு. அண்ட் ஃபைனலி ஸ்கூப் பண்ணதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் பாருங்கள். எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை பேக்கரிலேயோ வந்து ஒரு சீஸ் கேக் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது அந்த டெக்ஸ்சர். நாட் ஓன்லி தட், டேஸ்ட்டும் வந்து பர்ஃபெக்ட் அப்படியே இருந்தது. ஒரு சீஸ் கேக் வந்து ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. டெக்ஸ்சர், லேயர், டேஸ்ட் எல்லாமே என்னாலேயே ஆக்சுவலி நம்ப முடியல. நானா இது குக் பண்ணேன் அப்படின்ற லெவலுக்கு எனக்கு அப்படி ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது இந்த மேங்கோ சீஸ் கேக் நான் பண்ணும்போது. அண்ட் வீட்லேயுமே எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் ஒரு பெஸ்ட் குக்கு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. ஏன்னா இது சமைக்க தேவையில்ல, குக் பண்ண தேவையில்ல, அண்ட் ஹீட் பண்ண தேவையில்ல, பேக் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. லிட்ரலி சும்மா மிக்சிங் மட்டும் பண்ணால் போதும். 2 நிமிஷத்தில் வந்து ஊரே உங்களை பாராட்டுற மாதிரியான ஒரு டிஷ் வந்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மேங்கோ சீசனுக்கு சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான ஒரு மேங்கோ சீஸ் கேக் அல்வா மாதிரி நான் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துருக்கேன். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் தி பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.